volunteer. வணக்கம், என் பேர் அகில். நான் ஒரு ஈஷா வித்யா volunteer. வணக்கம், என் பேர் கேத்னா. நான் ஒரு ஈஷா வித்யா volunteer. Hi, my name is Vishwa. I'm an Isha Vidya volunteer. Hi, my name is Sona. I'm an Isha Vidya volunteer. வணக்கம், என் பேர் லாவணி. நான் ஒரு ஈஷா வித்யா volunteer. என்னடா நாங்க எல்லாம் ஈஷா வித்யா volunteer சொல்லிட்டு இருக்கோம் பாக்குறீங்களா? Isha Vidya is currently functioning in rural Tamil Nadu to educate underprivileged children who are mainly first-generation schoolgoers. Now let's watch a short presentation on Isha Vidya. ஒரு சின்ன கிராமங்க. அந்த கிராமத்துல இருக்கிற ஈஷா வித்யா பள்ளிக்கூடத்தை நேர்ல போய் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு கிடைத்தது. என்னடா ஈஷா வித்யானே சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அங்க போய் நேர்ல பார்த்தப்பதான் அந்த ஈஷா வித்யா பள்ளிக்கூடங்கள் எப்படி செயல்படுறாங்க, எதை நோக்கி போய் கொண்டிருக்காங்க, எப்படி தரமான கல்விய கிராமப்புறத்துல இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத என்னால நேர்ல பார்க்க முடியுதுங்க. தமிழ்நாட்டுடைய இன்றைய நிலைமையை எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% அதிகமாக 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு தமிழ்ல சரியா படிக்க கூட தெரியலங்க. 10% குழந்தைகள் மட்டும்தான் ஆங்கிலத்துல சரளமா பேசுறாங்க, எழுதுறாங்க. இது கிராமப்புறங்களுடைய இன்றைய நிலைமை. இந்த நிலைமை மாறணும். நகர்ப்புறத்துக்கு ஈக்குவலா இந்த கிராமப்புறங்களிலும் இந்த கல்வி, இந்த குழந்தைகளை சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஈஷா வித்யா பள்ளிக்கூடத்தோட நோக்கம். அதாவது ஏதோ ஒரு சாதாரண கல்வியா இல்லாம ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில அவங்களுடைய சமுதாயத்தை அவங்க மாற்றக்கூடிய, என்ன பாத்தீங்கன்னா பல குழந்தைகள் வரக்கூடிய பெற்றோர்கள் யாருக்குமே படிப்பறிவு இல்லாதவங்க. அதனால அவங்களுக்கு ஒரு அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த குழந்தைங்க கூலி வேலை பார்த்தாக்கா அதனால வர வருமானம் பெருகாப்படுதே தவிர கல்வியினால அவங்க எப்படி அவங்களுடைய சமுதாயத்தையே மாற்ற முடியும் அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்க நிலையில இல்லாத பெற்றோர்கள் தான் இந்த கிராமப்புறத்துல இருக்காங்க. இந்த கிராமப்புறத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு தரமான கல்வியை ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில திணிக்கப்படாத, ஆசிரியர்களால் துன்புறுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில உருவாக்கப்பட்டதான் இந்த ஈஷா வித்யா பள்ளிக்கூடங்கள். இப்ப பாத்தீங்கன்னா 7 இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. 4000க்கும் அதிகமான குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. நான் போய் பார்த்த இடத்துல ஒரு யோகா, கம்ப்யூட்டர் பயிற்சி, ஆங்கிலம், இது மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. ஒரு 3ஆம் வகுப்பு பள்ளியில கிளாஸ்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ அந்த டீச்சர் சொன்னாங்க, நீங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்க,
இல்ல ஆங்கிலத்துல பேசுங்க அப்படின்னாங்க. ஒரு நிமிஷம் தயக்கம் எனக்கு இருந்தாலும் நான் ஆங்கிலத்துல பேச ஆரம்பிச்சேன். குழந்தைகள் சரளமான ஆங்கிலத்தில் எனக்கு பதில் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாவே இருந்தது. கிராமப்புறத்தில் சண்டே கவுண்டன் பாளையத்தில் 3ஆம் வகுப்பு குழந்தைகள் சரளமான ஆங்கிலத்துல பேசுறாங்கன்னாக்கா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை விட இன்னும் பெரிய ஆச்சரியம், நீங்க என்ன பண்றீங்க மேடம் என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், அதுவும் கார் பண்ற கம்பெனில வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்ன சமயத்துல ஒரு பெண் குழந்தை 3ஆம் வகுப்புல சண்டே கவுண்டன் பாளையத்துல எழுந்து நின்று மேடம் can you teach me robotics அப்படின்னு கேட்டதுதான் உண்மைங்க. அப்பதான் தெரிஞ்சது எவ்வளவு தரமான கல்வியை இந்த குழந்தைகளுக்கு முற்போக்கு சிந்தனையோட அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தை ஒரு டாக்டராகவோ ஒரு ஆசிரியராகவோ ஒரு ஆர்டிஸ்டாகவோ ஒரு டான்சராகவோ வருவதற்கான வாய்ப்பு இந்த ஈஷா வித்யா பள்ளிக்கூடத்தின் மூலமா வருதுங்கிறனால தங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவியா செஞ்சுட்டு இருக்காங்க. பாத்ரூம் கழுவுறதா இருக்கட்டும், தோட்ட வேலை செய்யறதா இருக்கட்டும், அந்த பள்ளிக்கூடத்தை தூய்மையா வச்சுக்கிறதா இருக்கட்டும், பல வகையில் இந்த பெற்றோர்கள் வந்து தங்களால ஆன சின்ன உதவியை இந்த ஸ்கூலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஈஷா வித்யா பள்ளிக்கூடங்கள் பாத்தீங்கன்னா வெறும் பள்ளிக்கூடமா மட்டும் நடக்கிற மாதிரி தெரியலங்க. எல்லா பண்டிகையும் பாத்தீங்கன்னா குழந்தைகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறாங்க. ரம்ஜானா இருக்கட்டும், கிறிஸ்துமஸா இருக்கட்டும், சுதந்திர தினமா இருக்கட்டும், எல்லாரும் வந்து இந்த கிராமப்புறத்துல இந்த ஈஷா வித்யா பள்ளிக்கூடத்துல சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பள்ளிக்கூடங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன அப்படின்றத நேர்ல பார்த்ததோட தாக்கம், நான் டாலஸ் திரும்பி வந்த சமயத்துல எப்படி இந்த குழந்தைங்களுக்கு நம்மளால உதவியை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சிந்தனையோட வந்தப்ப முதல்ல இந்த ஈஷா வித்யாவை பற்றி நான் பகிர்ந்துக்கிட்டது இந்த மேடையில நின்றுட்டு இருக்க இந்த குழந்தைகளும் அவங்களுடைய பெற்றோர்கள், அதிலும் குறிப்பா அவங்க அம்மாக்கள் கிட்டதான் நான் சொன்னேன். அப்ப இந்த குழந்தைகள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலைங்க. பல ஐடியாஸ் கொடுத்த நாட்டு இதை பண்ணலாம், நம்ம அதை பண்ணலாம்னு எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. நாங்க போன வருஷம் என்ன பண்ணோம்னு ஒரு நிமிஷம் அவங்களே கேட்கலாம். I am in Boy Scouts, so I created the idea of going door to door, raising awareness of Isha Vidya. I felt happy because I was helping a child in a rural part of India. Anvarth told me about Isha Vidya. I told my friends and family about it. My mom and dad gave a scholarship, and even my grandma from Washington, D.C. gave a scholarship. I also sold lots of tickets in our community for the Friends and Family Fair last year. I was feeling great that I helped a child my age get education. Hi, I go to Northwest Spectrum. When Anbamji told me about Isha Vidya, I wanted to help the rural needy children. So when I went to school, I told my teacher and friends about Isha Vidya and how they could help. I even told my karate teacher, and now he is a proud sponsor for a rural needy child. நான் என்னோட அக்கா கிட்ட ஈஷா வித்யா பத்தி சொன்னேன். என் அக்கா ஈஷா வித்யா பத்தி ஃபேஸ்புக்ல போட்டாங்க. நான் என்னோட கம்யூனிட்டியில ஈஷா வித்யா பத்தி சொல்லி டிக்கெட் விட்டேன். I felt really good every time I sold a ticket because I knew I was helping a child of my age to get education in rural Tamil Nadu. என் பாட்டி இந்தியாவில் இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஈஷா வித்யா சிந்தனைக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆசைப்பட்டாங்க. ஸோ நானும் அவங்களும் டோர் டு டோர் போய் ஈஷா வித்யா பற்றி சொன்னோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Isha Vidya is an organization which is primarily run by volunteers from around the world. So I pulled in my friends and family to help rural education because we all know how much of a major impact education can have on a child's life. இந்த குழந்தைகளுடைய முயற்சியில குருவி மாதிரி டோர் டு டோர் போய் ஈஷா வித்யாவை பத்தி நாங்க சொல்லி சேர்த்த தொகை போன வருஷம் $15,000.
இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேங்க. பல பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவங்களுடைய ஆதரவால 75 குழந்தைகள் ஈஷா வித்யா பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க. எங்களுக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டோர் டு டோர் போனவங்களுக்கு தமிழ்ச்சங்கம் மூலமா நீங்க டோர் டு டோர் போகாதீங்க, நாங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறோம், அங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி இந்த அரங்கம் நிறைந்த இடத்துல எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நிதி உதவி மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எங்களுக்கு பல வகையில உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய ஆலோசனையும் எந்த வகையாவது கொடுங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க ஈஷா வித்யா பத்தி. உங்களுடைய பர்த்டே ஆனிவர்சரி எங்களோட கொண்டாடுங்க. அதை விட முக்கியமா என்னைக்காவது உங்களுக்கு ஒரு விடுமுறையில கோடை காலத்திலேயோ கிறிஸ்துமஸ் சமயத்திலேயோ நீங்க இந்தியா போனீங்கன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஈஷா வித்யா பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்க நடக்கிற ஒரு அமைதி புரட்சியை நேர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவை செய்யுங்கிற ஒரு நீங்க கரம் கொடுத்தீங்கன்னாக்கா கனவு மெய்ப்படும் என்று சொல்லி நன்றி சொல்கிறோம். அம்மா நான் ஸ்கூல்ல வந்துட்டேன். நாளைக்கு தமிழ் பரீட்சை, புதன்கிழமை கணக்கு, வேலைக்காரவே போதும் வந்து படுவோம். எல்லாரும் படிச்சு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் கனவு காணுவாங்க. இந்த குழந்தைக்கு படிப்பே கனவு தான். இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கிற மாதிரி தரமான கல்வியும் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கறது சுலபமான காரியமா? சுலபமான காரியம் தான். இந்த கஷ்டமான வேலையை ஈஷா வித்யா பண்ணிடுவாங்க. நாம அவங்களுக்கு கை கொடுத்தா போதும். நம்மளும் பண்ணலன்னா இவங்களை வேற யாருங்க பண்ணுவாங்க? எங்களோட சின்ன இந்த வாலண்டியர்ஸ்க்கு நீங்க கை கொடுங்க அப்படிங்கிற வேண்டுகளோட ஈஷா வித்யா அமைப்பை பற்றி என்னை விட அதிகமாக திருமதி அன்பு மிக தெளிவாக கூறினார்கள். மெட்ரோபிளஸ் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஈஷா வித்யா அமைப்பிற்கு $17,000 தற்போது வழங்கப்படுகிறது.